வாங்க இப்போ நான் அரைக்கீரை தாங்க வாங்கிக்கிறேன். அரைக்கீரை கிள்ளி அரைக்கீரை கடையலாம். எங்கள் மாமியார் வந்தாங்கங்க, அவங்கக்கிட்ட அரைக்கீரைலாம் கொடுத்தா எங்கள் மாமியாருக்கு கிள்ளி கொடுத்தாங்க. அரைக்கீரை வந்து அடியெல்லாம் போடக்கூடாதுங்க, கொஞ்சம் ஒரு 3 துண்டாக கிள்ளி போட்டால் போதுங்க. மனையில் வந்து கொஞ்சம் முத்தி இருக்கும், அதனால் அது கிள்ளாதீங்க, அது கீழே போட்டுருங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து அரைக்கீரைக்கு தேவையான பூண்டெல்லாம் உச்சி கொடுத்தாருங்க. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அஞ்சு கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் நான் அரைக்கீரை எடுத்து வந்து ரெடி மற்ற கிள்ளி வச்சுட்டோமா, வெங்காயம் தக்காளி எல்லாம் அஞ்சு கொடுத்துட்டாரு எங்கள் வீட்டுக்காரு. அதுக்கப்புறம் அரைக்கீரை வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கணுங்க. எல்லாம் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் அதோட தண்ணி எடுத்துக்கணுங்க. அதே கூட பத்தாது, இன்னும் கொஞ்சம் பெரிய யானத்தை கூட அரைக்கணுங்க. நான் உள்ளே அரைக்கிறதுனால கொஞ்சம் சின்ன மீடியமான யானை எடுத்துனுட்டேங்க. அதனால் கொஞ்சம் நல்லா அலைங்க, கொஞ்சம் மண்ணாக இருக்கும், அதனால் பார்த்து. அரைக்கீரை வந்து அப்படியே கட்டியாக கடைஞ்சி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுமாதிரி கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அரைக்கீரை நல்லா ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசுகிறேன் பாருங்கள். நீங்கள் அதுமாதிரி அலசி எடுங்க. அதுக்கப்புறம் அரைக்கீரை வந்து நல்லா அழைச்சிட்டு ஒரு குண்டாவில் போடுங்க. மண்பானை இருந்தாலும் மண்பானில் போடலாங்க. நான் ஃபுல்லாக அழைச்சிட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் போடுறேன் பாருங்கள், வேக வைக்கிறதுக்கோசங்க. அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பத்து வச்சுக்கலாங்க. அதுக்கிட்ட நான் கீரைலாம் அழைச்சி போட்ட பிறகு வெங்காயம் தக்காளி நிறைய அரிங்க. வெங்காயம் ஒரு 3-4 அரிஞ்சோம், தக்காளி ஒரு 3 அரிஞ்சுங்க, நல்லாயிருக்கும். எவ்வளோ தண்ணி வந்து ஒரு 3/4 சொம்பு ஊற்றுங்க, திட்டமாக 1/2 சொம்பு இல்லை 3/4 சொம்பு ஊற்றுங்க, திட்டமாக ஊற்றுங்க. அரைக்கீரை வந்து ஒரு கத்தை தாங்க நான் வாங்கினேன், 20 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேயே விற்றாங்கங்க. நல்லா இயற்கையாக நல்லா இயற்கையாக இருந்ததுங்க, ஒன்றும் மருந்துலாம் அடிக்காது, நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தட்டு போட்டு மூடிட்டு பாருங்க. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேகட்டங்க. நல்லா ஆனால் நம்ம வந்து அடிக்கடிக்க வந்து கொஞ்சம் தொய்வி ஒன்றுங்க. ஏன்னா இப்போது தக்காளி வந்து மேலே இருக்கல, கீரை அடியில் இருக்கிறது மட்டும் வெந்துடும். அதனால் நல்லா 2 திருப்பி நல்லா தொய்வி விட பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு அடியில் சாப்பாடு வலை போட்டிருந்தேங்க. ஒரு பக்கம் லஞ்சுக்கு தாங்க சாப்பாடு. நாங்கள் ஒரு டைம் நைட்டுக்கு சேர்த்து ஆகிப்பேன். அதுக்கப்புறம் மாவு வந்தால் தோசை சுட்டுப்போம். நான் வெளியே கிளம்பி போகிறதுனால 2 வேளையும் சாப்பாடு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கீரை வந்துச்சுன்னா அப்பப்போ பார்ப்பேங்க. அதுக்கப்புறம் கை நெசிக்க பாருங்கள், கையில் வந்து நல்லா மெசிஞ்சு எடுத்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு சிட்டிக்கு ஒரு கோலி குண்டு சைஸு புளி ஆட் பண்ணிவிடுங்க. நான் வந்து புளி ஆட் பண்ணுற வீடியோ எடுத்தேன், அது கவனிக்காத விட்டுட்டுக்கிறேங்க. நீங்கள் புளி லைட்டாக இப்போ ஆட் பண்ணுங்க, இறக்கிறதுக்கு முன்னாடி புளி ஆட் பண்ணுங்கள் போதும். அதுக்கிட்ட நம்ம பூண்டு நல்லா நிறைய பூண்டு ஊற்றி வச்சுங்க. அதுக்கப்புறம் வர மிளகா ஒரு 8-9 பீஸ் மிளகா எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ நல்லா இருக்குங்க. அந்த மிளகா எடுத்து வச்சுட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நான் சாப்பாடு உள்ள போட்டுருந்தாங்க. சாப்பாடு வெந்துடுச்சுங்க. இப்போ சாப்பாடு தாங்க வெடிக்க போகிறேன். சாப்பாடு வந்து எனக்கு இங்கே கேஸ் அடுப்பு மேலே வெடிக்க வாட்டப்படாதுங்க, அதனால் வெளியே எடுத்து போய் தாங்க இந்த படிக்கட்டில் தாங்க எப்பவுமே நான் வெடிப்பேன் சாப்பாடு. எனக்கு அங்கே தான் நல்லா வாட்டப்படும் சாப்பாடு வெடிக்கிறதுக்கு. உள்ளே வெடிக்க வாட்டவே படாது, கை பத்திரமா வைங்க. அது பாருங்கள். நல்லா ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் ஸ்டார்டிங்கில் சாப்பாடு வெடி சொல்ல சோறு வச்சு தரலாம், கை மேலே ஊற்றிக்குங்க. அப்போ நாங்கள் வாயசாடு தாங்க போட்டுப்போம். நீங்கள் பார்த்து பக்குவமாக வெடிங்க. 1.25 காப்பி போட்டேங்க சாப்பாடுனா, காப்பியில் தாங்க எப்பவுமே அழைப்போம். அதுக்கப்புறம் கல்ச்சட்டி எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் கோயம்பு அந்த கீரைலாம் வந்துச்சுலாங்க. இப்போ நான் கீரையை கடைய போகிறேன், வாங்க எப்படி கடையலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போய் நான் கல்ச்சட்டி நல்லா அலசி எடுத்துன்னு வந்துட்டேங்க. அலசி எடுத்துன்னு வந்துட்ட பிறகு நல்லா கீரை பாருங்கள், நல்லா நோட்டி நல்லா பார்க்குறேன், நல்லா சூப்பராக மையம் வந்துடுச்சுங்க. ஏன்னா கடைய போகிறோம்ல நம்ம கல்ச்சட்டிலேயே, மிக்சியில் போட்டு கடையிறாங்க, அது நல்லா இருக்காதுங்க வாசனையாக. நம்ம கல்ச்சட்டியில் போட்டு கடைஞ்சால் தான் அதனுடைய மண் வாசனை இதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிப்புங்க. தாளிப்புனா இன்னும் தாளிப்பு வேறு இருக்குது. இப்போ நான் இந்த கீரை கடையத்துக்கு முன்னாடியே நம்ம வர மிளகாவும் பூண்டும் வதக்கிட்டு கடைய போகிறேங்க. இந்த டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தர் வந்து கீரையிலே போடுவாங்க, பச்சை மிளகா பூண்டுலாம் போட்டு வேக வச்சுருவாங்க. எங்கள் மாமியார் கூட அப்படி தான் வைப்பாங்க, வெங்காயம் தக்காளிலாம். நான் என்ன பண்ணுவேன், வர மிளகா தனியாக வறுத்து கல்ச்சட்டியில் போட்டு கொட்டிப்பேங்க. அது பாருங்கள் நல்லா செவந்துச்சு பாருங்கள். செவந்த வர மிளகா கல்ச்சட்டியில் போட்டுப்பேங்க. அதுக்கப்புறம் பூண்டு வறுத்தும் போட்டுப்பேங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க. கீரை கடையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பூண்டு பாருங்கள், பூண்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்குங்க, நல்லா செவட்டுங்க. நல்லா பூண்டும் செவந்த பிறகு பூண்டும் எடுத்து நான் கல்ச்சட்டிலே போட்டுப்பேங்க. மண் சட்டின்னு சொல்லுவாங்க, கல்ச்சட்டின்னு சொல்லுவாங்க, நாங்கள் கல்ச்சட்டி தாங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் மண் சட்டியில் எடுத்து போட்டுக்கோங்க, கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்போயே கொஞ்சம் இந்த கடையை சொல்லவே இந்த பூண்டும் மிளகா கடை சொல்லவே தேவைக்காக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா கடைய முடியுங்க மண் சட்டியில் போட்டு. அதுக்கப்புறம் மத்து எடுத்து வாங்க இப்போ கடையலாம் கீரை வந்து கடையத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அந்த பூண்டும்
மிளகா நல்லா மெய்ய கஞ்சிருந்தேங்க. கஞ்சிட்டு பிறகு இப்போ நான் கீரை அள்ளி போடுறேன் பாருங்க. கீரை வந்து தண்ணி மட்டும் விட்டுட்டு கீரை ஒன்றுடாது வெங்காயம் மற்ற எடுத்து போட்டுட்டு நல்லா கடைங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக கடைங்க, வேக வேகமாக கடைங்க, மொல்லமாக கிடையாதுங்க, சட்டுன்னு கிடையாது, மிக்சியில் போட்டு கிடையாதுங்க. அது ஒரு டேஸ்ட்டே மாறிடுங்க. என்ன இருந்தாலும் நம்ம மண்சட்டியில் கடைஞ்சி அது ஒரு டேஸ்ட்டே இருக்குங்க. நீங்கள் இந்த மெத்தடில் கீரை குழம்பு வச்சு பாருங்கள். கடையில் நல்லா கடைஞ்சிட்டேங்க. புளியெல்லாம் போட்டுன்னு இருந்தேங்க. புளி போடுற டைம் அந்த எடுக்காத விட்டேங்க வீடியோ. நான் அதுக்கப்புறம் சொன்ன பாருங்க, புளி ஆட் பண்ணிங்க. கஞ்சிட்ட பிறகு அந்த தண்ணி சாறு இதிலே ஊற்றிக்குங்க கல்ச்சட்டிலேயே. அதுக்கப்புறம் இப்போ தாளிப்பு போடலாங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் எல்லாம் வறுத்தலாங்க. அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஊற்றி கடுகு போட்டு, அதுக்கப்புறம் 2 பேல் பூண்டு, வரமிளகா 2 கிள்ளி போட்டு, கருவேப்பிலை போட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக பெருங்காயம் கொஞ்சம் போட்டு லைட்டாக விதைக்குங்க. பெருங்காயம் வந்து வாசனையாக இருக்குங்க. எல்லாம் நல்லா செவந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண அடுப்பை அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளித்து வச்சுக்கலாங்க. அது தாளிப்பு வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருப்போங்க. கீரையில் கொட்டுங்க. ஏன்னா அதில் அவ்வளோதாங்க, தாளித்து குழம்பு ரெடிங்க. கீரை கடையில் ரெடி ஆச்சுங்க. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், மொட்டை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாங்க போய் சாப்பிடலாம். சுவையான கீரை கடையில் ரெடி, சுவையான அரைக்கீரை ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாருங்க, சாப்பாடு போட்டு சாப்பிட்றேன். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க. தட்டு போட்டு மூடி வச்சு வாங்க இப்போ சாப்பிடலாம். அரைக்கீரை சாப்பாடு போட்டுன்னு நல்லா 2 கரண்டி குழம்பு நல்லா ஊற்றுங்க. குழம்பு இப்போ சாப்பிடலாமா? செம்ம டேஸ்ட் கீரை குழம்பு. எங்கள் பசங்களுக்கு, எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் எல்லாருக்குமே கீரை குழம்பு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் முருங்கைக்கீரைலாம் பிடிக்காது. இந்தமாரி கீரை, கட்டியாக கடையிற கீரைலாம் ரொம்ப பிடிக்கும். அரைக்கீரை வந்து நாங்கள் பருப்பு போட்டு கடைக்க மாட்டோங்க. பருப்பு இல்லாத வெங்காயம், தக்காளி, பூண்டு அவ்வளோதாங்க போடுவோம். பருப்பு போட்டு வைக்கிறதுல சிறுகீரை தாங்க வைப்பேன். அடுத்த டைம் வந்து சிறுகீரை சாம்பார், சிறுகீரை போட்டு குழம்பு வைக்கிறது, முருங்கைக்கீரை எல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு ஒரு டைம் வீடியோ எடுக்கிறேங்க. எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் எங்களை மாரி எப்படி கீரை குழம்பு பார்த்து நீங்கள் வைங்க.